பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு 10 அதிகாரம் 31வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் என்பதை கர்த்தர் இந்த வேளையில உணர்த்துகிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எந்த சேதமும் வராது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். ஏன், குருவியை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள். அதுதான் மேல் வசனம் சொல்லுகிறது. இங்க வந்து பார்த்தோம்னா, அடைக்கலான் குருவியை பார்க்கலும் நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க இல்லையா? அவைகளில் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றிலும் தரையில விழுந்து போவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த குருவி வந்து அதனுடைய மரணமே வந்து தேவ சித்தம் இல்லாம நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும்போது, அப்ப நீங்க எவ்வளவு ரொம்ப விசேஷமானவர்கள். அந்த குருவியை காட்டிலும் நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். குருவிக்கே தேவன் வந்து இவ்வளவு கான்சியஸா அவங்க எப்படி இருக்கணும்ன்றதே கர்த்தர் வந்து தீர்மானித்தாரோ நியமித்தாரோ அதன்படிதான் அந்த குருவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகளை காட்டிலும் நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால நீங்க மற்ற காரியங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த நாள் எப்படி போகுமோ தெரியல, ஸோ நான் இங்க போறேன், இந்த விஷயத்தை நான் எப்படி லீட் பண்ண போறேன், எப்படி நான் நடக்க போகுது, இந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவ சமூகத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க பயப்படாதீங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களை விட மாட்டார். அந்த அடைக்கலான் குருவியே விழுதுன்னா அது தேவ சித்தம், தேவனுக்கு தெரியாம அது நடக்காதுன்னு. அப்ப தேவன் சொல்லுகிறார், அதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவர்கள், என்னை போல நான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஸோ ஆகையால நீங்கள் பயப்படாதிருங்க, நீங்க தைரியமா இருங்க. வசனம் அடுத்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடினால் ஆகையால நீங்க பயப்படாதுங்க. உங்க தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனையோ முடி நமக்கு கீழே விழுது, எத்தனையோ காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போகுது. இது அற்பம். எல்லாரும் திட்டும் போது கூட வழக்க சொல்லல ஒரு மாதிரி திட்டுவாங்க அந்த முடியை குறித்து கூட. அப்ப அது பிரயோஜனமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு முடியை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, உன் தலையில இருக்கிற நான் அந்த தலைமயிரை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீ எவ்வளவு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ அற்பமா எண்ணப்படுகிற பொருட்களை காண்பிக்கிறார், அதுக்கே நான் முக்கியத்துவம் தருகிறேனே, அப்ப நான் உனக்கு முக்கியத்துவம் தரமாட்டேனா? உன் உணர்வுக்கு நான் முக்கியத்துவம் தருவேன். நீ போகிற இடத்துல நான் உன்னை பத்திரமாய் காத்துக்கொள்வேன். ஸோ உன்னுடைய நினைவுகளை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதை குறித்து பயப்படுகிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் சஞ்சலப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஏன் பயப்படுறோம்? காலையில இன்னைக்கு எழுந்தது நம்ம வேலைக்கு போகணும், நிறைய காரியத்தை பார்க்கணும், ஒரே இடத்துல உட்கார முடியாது. உண்மையாலுமே ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா எந்த வேலையும் நடக்காது. நம்ம எழுந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நடத்தணும். ஸோ ஒவ்வொரு குடும்ப காரியத்தை நடத்தணும், வேலையின் காரியத்தை நடத்தணும், ஆவிக்குரிய காரியமாகட்டும் ஊழியமாகட்டும் எல்லாவற்றையும். ஸோ அது மூவிங்ல இருந்துகிட்டே இருக்கணும், அது போயிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு இடமா தங்கிடக்கூடாது, உட்காரக்கூடாது. நம்ம ஏன் உட்காரணும்? இப்போ ஏன் பயப்படுறோம்? இன்னைக்கு ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண ஏன் பயப்படுறோம்? வேலைக்கு போக ஏன் பயப்படுறோம்? சில காரியங்களை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நாம பிரச்சனைகளை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, இதை எப்படி நான் பேசுவேன், நான் எப்படி லீட் பண்ணுவேன், நான் எப்படி செய்வேன்? நீங்க இல்ல, உங்களை லீட் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நீங்க லீட் பண்ணுங்க, நீங்க உத்தரவு சொல்லுங்க, வருகிறவர்களுக்கு நான் என்ன பேசணுமோ அந்த காரியத்தை நீங்க பேசுங்க என்று சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உங்களை சாதாரணமா நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. என் தேவன் ஒவ்வொருவரையும் கனமுள்ளவராக நினைத்திருக்கிறார். நாம தான் மனுஷர்களை பார்க்கும்போது நிறைய பேர் உயர்ந்தவங்களா பார்ப்போம், சிறியவர்களா பார்ப்போம், நிறைய நம்ம வந்து பல நினைவுகளோட கூட அவங்களுடைய தரத்தை நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவருடைய பார்வையில எல்லாமே ஒண்ணுதான். அவருடைய பார்வையில எல்லோருடைய பிரச்சனையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றார். ஸோ இன்னைக்கு காலை வேளையில உன்னுடைய பிரச்சனை, நீ வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, நான் எதுக்கும் லாக்கி இல்லை, நான் சாதாரண ஒரு ஆள், நான் ரோட்ல உட்காந்துருக்கவன், நான் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாதவன், நான் சின்ன கம்பெனியில வேலை செய்யறேன், எனக்கு வந்து படிப்பறிவும் இல்லை, சரியா இல்லை, நான் இந்த மாதிரி மனநிலைமைக்கிறேன், என்ன போய் யார் பாப்பா? உன்னை கர்த்தரே பார்க்கிறார். ஆமேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரே பார்க்கிறார். இந்த காலை வேளையில பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையானவர்களே, உங்களை தாழ்மையா எண்ணாதீர்கள். தேவ கரத்துல இருக்கிற பொக்கிஷம் நீ. என் தேவன் சொல்லுகிறார், அம்மா நீ எனக்கு ஸ்பெஷல். மற்றவங்க உனக்கு அற்பமா என்னலாம், இல்ல மற்றவர்களை குறித்த காரியங்கள் இல்ல, நீ பார்வையில வேற மாதிரி இருக்கலாம், ஆனா என் பார்வையில நீ விசேஷமானவள், எனக்குரியவன். சோ எனக்குரிய காரியத்தை செய்யக்கூடியவள். அப்போ உன்னை நான் ஏக்குகிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. இந்த வீக் எப்படி நடக்கும், இந்த நாள் எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலை எப்படி நடக்கும், எதை குறிச்சும் பயப்படாத, நான் உன்னை முன்னிருந்து நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க பயப்படாம
பயப்படாம போங்க. உங்கள் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க பறவைகளை பார்க்கல ரொம்ப விசேஷமானவங்க. அவைகளே கவலைப்படல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சோ கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அது யாருக்கு விசேஷமானவர்களா? உங்களை படைத்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷல். சோ கர்த்தர் இந்த ஸ்பெஷல் பர்சனை லேஸ்ல விட்டுற மாட்டாரு. லேஸ்ல ஏதோ நடக்கட்டும்னு விட மாட்டார். எல்லாவற்றையும் நேர்த்தியா உனக்கு பார்த்து செய்வார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் விலை உயர்ந்த ஆத்துமாக்களாக வைத்திருக்கிறார். ஆகையால அவர் பார்வையில விலையேற பெற்றவர்கள் நீங்கள். உங்களை ஆண்டவர் சாட்சியா நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே, காலை வேளையில பயத்தோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, சஞ்சலத்தோடு அமர்ந்திருக்கிற, சோர்வோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பயப்படாதே என்று சொல்லி, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் கடந்து போங்க என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே அடியேனும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். எல்லா சஞ்சலங்களும் நீங்கட்டும் கர்த்தாவே. எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. மனுஷர்களை பார்த்து பயப்படாதபடிக்கு, சூழ்நிலை பார்த்து பயப்படாதபடிக்கு, வேலையை பார்த்து பயப்படாதபடிக்கு கடந்து போகட்டும் கர்த்தர். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் சாட்சியா ஸ்பெஷலா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும், காத்துக்கொள்ளும். தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். நன்மை நாள் இருப்போம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு ஆண்டவரை யாராகிலும் ஜுரத்துல படுத்துட்டு இருந்தா எல்லாருக்கும் ஆண்டவரை பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுங்க. எல்லா பலவீனத்தின் ஆவி இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் கூடவே இருக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.